நல்லா ஈஸியாக செய்கிற மாதிரி நல்ல ஒரு அருமையான தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த தக்காளி தொக்கு பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தின்னு எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ வாங்க அந்த தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சனும் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ வதக்கிக்குவோம். பூண்டு நல்லா வதங்கட்டும். இப்போ பூண்டு நல்லா வதங்கி நிறமாறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு தக்காளி பழம் எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பொடுசாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ தக்காளியை சேர்த்து இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா குழஞ்சி வதங்கி நல்லா தொக்கு பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் தொக்கு நமக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். அடுப்பை மிதமான தீயில வச்சு வதக்கி எடுத்துக்குங்க. தக்காளி பழம் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விட்டு வதங்கி வரும். அதுக்கப்புறமும் அந்த தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் நீங்கள் வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் தொக்கு பார்த்திங்கன்னா 1 வாரம் வரைக்கும் நம்ம வச்சிருந்து சாப்பிட்லாம், கெட்டு போகாது. அதே போல் இந்த இது நம்ம அரைச்சிட்டு செய்ய போகிறது கிடையாது. டைரெக்டாக வதக்கி செய்கிறதுனால தக்காளி பழத்தை ரொம்ப சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்குங்க. அப்போ தான் நல்லா வதங்கி வரும். இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, நல்லா வதங்கி ஒரு திக்கான பக்குவத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். இப்போ தான் நம்ம மசாலா சேர்க்கணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோம். நல்லா அந்த தொக்கு பார்த்திங்கன்னா இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அப்பப்போ கலந்து கொடுத்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ரொம்ப நாள் வரைக்கும் நம்ம வச்சுருந்து யூஸ் பண்ணலாம். கடைசியாக இது போல் எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்து நல்லா இன்னொரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. அவ்வளோதான், நம்மளோட தக்காளி தொக்கு சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது நல்லா சூடு இல்லாமல் ஆற வச்சுட்டு நல்லா ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா 1 வாரம் வரைக்கும் நம்ம வச்சுருந்து சாப்பிட்லாம். டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தின்னு எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்லாம்.